வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளாக எங்களை அவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில இக்கட்டான பிரச்சனைகள் நிறைந்த சோர்வான நேரத்திலே, பலவீனமான நேரத்திலே நாம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அல்லது யாருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும் என்பதை வேதாகம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இக்கட்டான சூழ்நிலையிலே, பலவீனமான நேரத்திலே, சோதனைகள் மிகுந்த நேரத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆலோசனையை எடுக்க வேண்டும் அல்லது யாருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, தயவு செய்து கவனிங்க, கப்பல் பிரயாணத்திலே போறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை ரோமாபுரிக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த கப்பல்ல ஒரு சில கைதிகளும் போறாங்க. அந்த கப்பல்ல பவுலை யூலியு என்று பெயர் கொண்ட ஒரு அதிபதியிடத்தில் ஒப்படைத்து ஜாக்கிரதையா கொண்டு ரோமாபுரி பட்டணத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. லூக்காவும் அந்த கப்பல் பிரயாணத்திலே பயணம் போறாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, அப்போ அந்த கப்பல் பிரயாணத்திலே ஒரு சில கைதிகள் போறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் போறாங்க, லூக்கா போறாங்க, நூற்றுக்கு அதிபதி, இன்னும் அந்த கப்பல்ல அநேக பேர் இருக்காங்க. பாருங்க, அந்த கப்பல் வெகு காலம் சென்ற பின்பு உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது ஒரு தேவ ஊழியக்காரன், ஜனங்களை நோக்கி ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, மனுஷரே, 10வது வசனம், இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சரக்குக்கும் கப்பலுக்கும் மனுஷர்களுக்கும் சேதம் வரும், அதனால இந்த பிரயாணம் பண்றது சரியானது அல்ல, இந்த பிரயாணம் வேணாம், இதை நிறுத்திடுவோம், போக வேணாம் அப்படின்னு சொல்லி எச்சரித்தார். எச்சரிப்பு என்பது வார்னிங் பண்றோம். நம்ம போனோம்னா ஆபத்து வரும், நம்ம போனோம்னா கப்பல் சேதம் வரும், சரக்குக்கு சேதம் வரும், உயிர் சேதமும் வரும், அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சில சமயத்துல தேவ வார்த்தைகள் ஒருவேளை அது செய்தியின் மூலியமா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரன் மூலியமா இருக்கலாம், அல்லது மற்ற விசுவாசிகள் மூலியமா இருக்கலாம், அல்லது நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு எச்சரிப்பு
தேவன் நமக்கு சொல்லும் பொழுது, உணர்த்தும் பொழுது நாம் அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. அது பிரயாணமாகட்டும், வேறு எந்த காரியங்களாகட்டும், தேவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தேவன் செய்யும்படி சொன்னால் நாம் செய்வது நல்லது. அல்லேலூயா. ஆனா நம்ம செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை நம்ம செஞ்சாலும் பிரச்சனை வரும், செய்யுங்கிற காரியத்தை நம்ம செய்யாம இருந்தாலும் பிரச்சனை வரும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய எச்சரிக்கை, கடல் பிரயாணத்துல தான் போறாங்க. ஒரு இடத்துல கப்பல் நிற்கிறப்போ நாம இந்த பிரயாணம் போக வேண்டாம், நம்ம போனா எதற்கு சேதம் வரும்? கப்பலுக்கு சேதம் வரும், சரக்குக்கு சேதம் வரும், மக்களுக்கும் சேதம், உயிர் சேதம் வரும். அதனால நாம் போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் எச்சரித்தான். சில சமயத்துல தேவ ஊழியக்காரர் சொல்றது நிறைய பேருக்கு கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய பார்வையில தேவ மனுஷனை மட்டமா நினைக்கிறது. ஒரு ஊழியக்காரனானாலும் அல்லது ஒரு சபை போதகரானாலும் அல்லது சுவிசேஷகரானாலும் ஒரு சில சமயத்தில் வேத வசனங்களை கொண்டு எச்சரிக்கும் பொழுது அவங்க என்ன இடம் போடுறாங்கன்னா, இந்த ஊழியக்காரன் அல்லது தேவ மனுஷன் நம்மளை விட வசதியா இருக்காரா, நம்மளை விட படிச்சிருக்காரா, நம்மளை விட திறமையா இருக்காரா, இவரு ஆசீர்வாதமா இருக்காரா, இவரு சொன்னா நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. பேசுகிற மனிதன் யாரா இருந்தாலும், அவர்கள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், திறமை இருந்தாலும் திறமை இல்லாவிட்டாலும், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும், தேவ வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு முக்கியம். மனிதர்கள் அல்ல, தேவ வார்த்தைகள் நமக்கு முக்கியம். தேவன் ஒரு வார்த்தையை செய்ய அப்படின்னா நம்ம செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, விலகி போனா விலகி போகணும். ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 11வது வருஷம் 100க்கு அதிபதி. ஏன்னா பவுல் அந்த கப்பல்ல பிரயாணமா போறான். அவரை ஒருவேளை ரோமாபுரிக்கு கொண்டு போய் விசாரணை கைதியா கொண்டு போயிருக்கலாம். ஒரு விசாரணை கைதியா போற ஒரு மனுஷன் நமக்கு சொன்னா நாம கேட்கணுமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அல்லது இன்னொரு மனிதனால இவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க, இந்த மனுஷன் நீ பாத்துக்க அப்படின்னு. பாத்துக்கன்னு சொல்ற ஒரு மனுஷனை போய் நம்ம போய் அவன் பேச்ச கேட்கணுமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் பாருங்க, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, பவுல் சொல்ற வார்த்தை தேவ வார்த்தை, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் யார் அதிகமா நம்பினானா? மாலுமியை நம்பினான், அந்த கப்பலை நம்பினான். ஏன் அப்படின்னா அந்த மாலுமி ஒரு சிறந்த ஓட்டுநரா இருந்திருக்கலாம். கப்பல்ல போறதுல, கப்பல் ஓட்டுவதுல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்கு கொண்டு போய் சேர்ப்பதுல ஒரு சிறந்த மாலுமி, சிறந்த ஒரு ஓட்டுநர். அதனால பாருங்க, தேவ வார்த்தையை காட்டிலும், தயவு செய்து கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை காட்டிலும் அந்த 100க்கு அதிபதி யாரை நம்பினான்? மாலுமியை நம்பினான். அடுத்தது கப்பல் எஜமானையும் நம்பினான். ஒரு நல்ல பிராண்டு. இந்த கப்பல் எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் ஒண்ணுமே ஆகாது, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் உடைச்சு போகாது, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த கப்பல் தரமானது, ஒண்ணுமே ஆகாது. கப்பல் எஜமானியா அவன் என்ன பண்ணான்? நம்பினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே
பிரச்சனைகள் மிகுந்த சூழ்நிலைகளிலே, போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே நாம் தேவ வார்த்தைகளை நம்புகிறோமா, அல்லது மனிதனை, அல்லது ஒரு பிராண்டை, அல்லது ஒரு எஜமானை நாம் நம்புகிறோமா? நம்ம வேதம் நமக்கு இப்படி சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் நம்ம மனுஷனை நம்ப வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்காக நம்ம யாரையுமே நம்பாம இருந்துட முடியுமா? இந்த இடத்துல அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்ய வேண்டியது அவசியம். பாருங்க, இங்க பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கணும், அவனுடைய வார்த்தையை பார்க்கணும். அந்த 110 மாலுமியையும் கப்பலுடைய எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நம்ம நிறைய இடத்துல அப்படிதான். எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல இவர் பெரிய ஆளு, இவர் முக்கியமான ஆளு, இவர் சிறந்த ஆளு, இவர் சொன்னா சரியா இருக்கும், இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து விடுகிறோம். வேதாகம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் சுயபலனாய் கொண்டு கர்த்தரை விட்டு விடுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். நம்ம கர்த்தரைத்தான் நம்பணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவ வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். மனுஷர்கள் நம்மளை நடுத்தருவில் விட்டுருவாங்க. மனுஷர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். மனுஷர்கள் நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள். நிறைய சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் இவங்களை நம்பணுங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களை நம்பி நான் சீட்டு போட்ட ஏமாத்திட்டாங்க, இவங்களை நம்பி பணத்தை கொடுத்திருந்த ஏமாத்திட்டாங்க, இவங்களை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்த என்னை ஏமாத்திட்டாங்க. எத்தனையோ வழக்குகளை நாம பார்க்க முடியும். அதனால மனுஷர்களை நாம் நம்புவதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு இக்கட்டிலே, பிரச்சனைகளிலே, கடினமான சூழ்நிலைகளிலே, கஷ்டம் இருந்த சூழ்நிலைகளிலே, போராட்டத்தின் மத்தியில, பலவீனத்திலே, வியாதியிலே தேவனுடைய வார்த்தையை நம்மை ஆறுதல்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை நம்மை சுகப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை நமக்கு நல்வழி காட்டும். ஆனா இங்க பாருங்க, 110 பவுலுடைய வார்த்தைகளை காட்டிலும் மாலுமியையும் அவருடைய எஜமானை தான் அதிகமாய் நம்பினார். அடுத்து பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேரிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். அடுத்தது நாம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? அநேகருடைய ஆலோசனைகளை கேட்பது. ஃபர்ஸ்ட் சிறந்த மாலுமி, அதாவது அவங்க திறமைகளை நம்புவது. இரண்டாவது பிராண்டை நம்புவது, அந்த பொருளுடைய தயாரிப்பு ஓனரை நம்புறது. இங்க மூணாவது பாருங்க, அநேகம் பேர் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்புறது. நம்ம நிறைய டைம் அப்படிதான் விசாரிப்போம். நமக்கு ஆலோசனை சொல்றது, வேத வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிறைய பேர் தேவனுடைய மனுஷன் சொல்றதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்களோ, அதிகமான பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பது. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நல்லது எது, சரியானது எது, எதை நம்ம செஞ்சா அது ஆசீர்வாதமா இருக்கும், எது நாம செஞ்சா நன்மையா இருக்கும், எதை நாம செஞ்சா பிரயோஜனமா இருக்கும், எதை நாம செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டுமோ ஒழிய நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம முடிவெடுக்க கூடாது. நிறைய பேர் சொல்றது கூட தப்பா போகலாம். நிறைய பேர் சொல்றது கூட சில வேலைகளே தவறா போகலாம். ஏன்னா சில பேர் நிறைய பேர் சொல்ற பக்கமா என்ன பண்ணிக்குவாங்க, சாஞ்சிருவாங்க. யாத்ராகம புஸ்தகம்
23ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளும். 2வது வசனம் 23. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. பாருங்க, நல்ல விஷயம்னா நம்ம பின்பற்றலாம். ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க தீமை சொல்றாங்க, தீமையை செய்யலாம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. நிறைய பேர் கூட்டமா என்ன செய்யறாங்களோ அதை இவர்களும் செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க. அது தவறான ஒரு காரியம். பாருங்க, சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பூவா தலையா போட்டு பார்ப்பாங்க. நம்ம இதை செய்யலாமா இதை செய்யலாமா, பூவா தலையா போட்டு பாருங்க. அதுவும் தவறு தான். நான் சொல்றேன் பாருங்க, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகள் மிகுந்த சூழ்நிலையிலே, போராட்டத்தின் சூழ்நிலையிலே, குழப்பமான சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த சமயத்திலே நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்திருக்க வேண்டும். ஒழிய அநேக மனிதர்களை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சார்ந்து விட கூடாது. பாருங்க, இவங்க நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு, இந்த இடத்துல நாம தங்கியிருந்தா நமக்கு அது தங்குறதுக்கு ஏதுவா இருக்காது. ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம் மழையே பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு குளிரோடு இருக்கணும், அது இந்த இடம் சரியானதா இருக்காது, இங்கேயும் மழை பெய்யுது, நம்ம கடல்ல பிரயாணமா போனாலும் மழை தான் பெய்யும். ஆனா அந்த பேனிக்ஸ்ங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டா ஒரு சொகுசா இருக்கலாம், ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு இடத்துல, ஒரு சந்தோஷமான இடத்துல ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். அதனால இந்த இடம் நமக்கு தங்குறதுக்கு ஏதுவா இருக்காது, அதனால வேண்டாம், நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது, இந்த பிரயாணம் நமக்கு நல்லதல்ல. இந்த பிரயாணத்தினால பொருள் சேதம் வரும், சரக்குக்கு சேதம் வரும், கப்பலுக்கு சேதம் வரும். இது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கும் உயிர் சேதம் வந்தாலும் வரும். ஆகினால இந்த பிரயாணம் நமக்கு வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, கப்பல் மாலுமி திறமசாலி, எங்க போகணுமோ அங்க சரியா கொண்டு போய் சேர்த்துருவான். ஓட்டுநர் நம்பிக்கைக்குரியவன், கப்பலுடைய எஜமானும் திறமசாலி, அவன் நல்ல கப்பல்களை தான் தயாரிப்பான். அதனால நம்ம போலாம், இவங்களை நம்பலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்ம தங்கி இருக்கிற இடம் சரியில்லை, ஒரு பாதுகாப்பான இடம், அந்த பேரிச்சிக்கிற இடம் பாதுகாப்பா இருக்கும், எல்லாரும் என்ன பண்ணிடலாம், அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். பாருங்க, நம்ம ஆலோசனைக்காரர்களுக்கு தேவைதான். ஆலோசனை நமக்கு தேவையா தேவையில்லையா, நமக்கு தேவைதான். ஆனா வேதாகமத்தின்படி உள்ள ஆலோசனையா இருக்க வேண்டும், தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள ஆலோசனையா இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை தான் நிலைக்கும், அந்த ஆலோசனை தான் வாய்க்கும், அந்த ஆலோசனை தான் சரியானது. வேதத்திற்கு புறம்பான, வேதத்திற்கு எதிர்ப்பான அல்லது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு புறம்பான ஒரு காரியத்தை நாம ஆலோசனை எத்தனை பேர் சொன்னாலும் அந்த வார்த்தை, அந்த ஆலோசனை சரியா இருக்காது. வேத வசனத்தின்படி சொல்லுகிற, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய ஆலோசனைப்படி, வேதத்தின்படி சொல்லுகிற ஆலோசனை நம்ம யாரு சொன்னாலும் கேட்டுக்கலாம், அது தேவனுடைய ஆலோசனை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல்ல, எங்களால் போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அது எங்களுடையதல்ல, அது தேவனுடைய வசனமா நீங்க ஏற்றுக்கொள்ளதுனால உங்களை சோதரிக்கிற பரவாயில்ல, அது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு உணவாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நல்ல ஔஷதமாய், மருந்தாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நாம் பலன் அடைய முடியும், ஆறுதல் அடைய முடியும், நாம் தைரியம் அடைய முடியும். அந்த வார்த்தைகளினாலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் அந்த வார்த்தையினால பிழைக்க முடியும். தேவ வார்த்தைகள் ஒருபோதும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, ஒருபோதும் நாம்
கெட்டு போவதற்காக அல்ல, நம்மை அழிவிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வெறுமையா போய் வெறுமையா திரும்பாதாமா. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடித்துதான் திரும்புமாமா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவ வார்த்தைகள் இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பலவீனமான சூழ்நிலைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலைகளிலே, சோர்வான சூழ்நிலைகளிலே தேவ வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை காக்க வல்லதா இருக்கிறது. இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு பவுல் எச்சரிக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அநேக பேர் எடுத்து சொல்ற ஆலோசனையும் நம்பினார்கள். ஆலோசனை சொன்னாங்க. மறுபடியும் பாருங்க, இன்னொரு காரியம் என்ன, இயற்கையை பார்க்கிறாங்க. 13வது வருஷம் பாருங்க, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அடுத்தது பாருங்க, அவங்க சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. பவுல் சொல்ற மாதிரி மழையெல்லாம் வராது, பவுல் சொல்ற மாதிரி புயலெல்லாம் வராது. தென்றல் எப்படி இருக்குது? மெதுவா அடிக்குது, நமக்கு வருடி கொடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தென்றல் மெதுவா அடிக்கிறதுனால நம்ம எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து நம்ம என்ன ஆலோசனை எடுத்தோமோ அந்த ஆலோசனை தான் நடக்கும், அதன்படிதான் காரியம் ஆகும் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி போனாங்க. ஹலோ, நான் உங்களை கேட்கிறேன், நம்ம சில சமயத்தில் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோமா? மோசமான சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகள் மிகுந்த சூழ்நிலைகளிலே, போராட்டமான சூழ்நிலைகளிலே, கடினமான சூழ்நிலைகளிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே, வியாதி மத்தியில, பலவீனத்தின் மத்தியில நம்முடைய நம்பிக்கை தேவனை சாராமல், தேவ வார்த்தைகளை சாராமல், மனிதனையோ அல்லது திறமைசாலிகளையோ அல்லது அநேக பேர் சொல்வதையோ ஒருவேளை நாம் நம்புவோமானால், ஒருவேளை காரியங்கள் கைகூட மாதிரி கூட தெரியலாம். உங்களுக்கு தெரியுமா, எப்ப என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. 2019 வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் எல்லாருமே சுமூகமா நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியான லைஃப் இருந்தது. என்னன்னே தெரியல, திடீர்னு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வருது, அங்கிருந்து கொரோனா வருது, நீங்க லாக்டவுன் போட்டு வீட்டுல அடைஞ்சிருங்க, வெளியில போயிடாதீங்க அப்படின்னு. யாருமே அதை நம்பி கூட இருக்க மாட்டாங்க. என்னடா லாக்டவுனா வெளியில போறதா? ஏன்னா அது வரைக்கும் நம்ம கொரோனா என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு நோய் வருகிறதே தெரியாது, அப்படி ஒரு நோய் இருக்குங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அதுல அநேக உயிர்கள் பலியாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 1.5 வருஷத்துக்குள்ள நிறைய உயிர்கள், நிறைய பேர் செத்துட்டாங்க. கொத்து கொத்தா செத்துட்டாங்க. எப்ப என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு செத்தா கூட பரலோகம் போகணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா பரலோகம் போகலாம். தேவனுடைய வார்த்தையை மீறி செய்வோமானால் அது எப்படி வேணாலும் நடக்கும். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், வாய்க்காமல் போகும். ஆனா தேவனுடைய வார்த்தைப்படி செய்தால் கட்டாயம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தைப்படி செய்தால் கட்டாயம் நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறும். நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிச்சயமா தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம இதா அதா அப்படின்னு சொல்லி அழைப்பாயிருந்தாலதான், சில சமயத்துல மனுஷனுடைய ஆலோசனைப்படி நாம தீர்மானம் எடுத்ததுனாலதான் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத தோல்விகள், எதிர்பாராத அவமானங்கள், எதிர்பாராத வியாதிகள், எதிர்பாராத பாதிப்புகள், சுனாமியை போல எதிர்பாராத பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இங்க பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளே. பாருங்க, அவங்க நினைச்சாங்க, பார்த்தா எப்படி இருக்குது இயற்கை, தென்றல் மெதுவா அடிக்குது. எப்படி அடிக்குதாமா? அவங்களுக்கு இதமா இருந்திருக்கும். அடே அப்பா, இந்த காத்தை பார்த்தா மழை வர மாதிரி தெரியல, இந்த காத்து வந்து புயல் வர மாதிரி தெரியல. அது எப்படி இருக்குது? வருடி கொடுக்கிற மாதிரி. தென்றல் எப்படி இருக்குதாமா? மெதுவா இருக்குது. அதனால நாம் நினைச்சது என்ன பண்ணுவோம்? நிறைவேறணும், கை மூடி வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்குள்ள
இதோ என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இதை கேட்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற தவறான திட்டங்கள், தவறான தீர்மானங்கள், தவறான ஆலோசனைகள் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் பாருங்க. ஒரு பெரிய ஒரு காற்று மோதினது, பெரிய ஒரு காற்று வந்தது. அது என்னாச்சு பாருங்க, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இங்க பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு கணக்கா போய் சேர்ந்துருவோம். அந்த தீவு பேர் என்ன பேரு? பெலிஸ். பெலிஸ்ங்கிற அந்த இடத்துல போய் நாங்க கணக்கா சேர்ந்துருவோம். ஏன்னா காற்று எப்படி இருக்கு? தென்றல் இதமா இருக்குது. இங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, தென்றல் இதமா இருக்கு. நம்ம நிறைய பேர் ஆலோசனை சொல்றோம் அங்க போயிடலாம்னு சொல்லி, அங்க போய் நம்ம தங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். இப்ப அந்த இடத்துக்கு தான் நாங்க கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க அடிக்கிற காத்துல நினைச்ச இடத்துக்கு போகல, மாறாக காற்று அவர்களை எங்க அடித்து கொண்டு போச்சு அங்கதான். பாருங்க, என்னுடைய லக்கு அங்க போகணும், அந்த பாக்ஸ் கிட்ட போகணும்னு அதுதான் நான் நோக்கி கப்பலை செலுத்துறேன். ஆனா காற்று அடிச்சதுனால, அந்த கடலுடைய கொந்தளிப்புனால, அந்த சூறாவளி அடிச்சதுனால நான் நினைச்ச இடத்துக்கு போகல, மாறாக இயற்கை என்னை எங்க கொண்டு போச்சு அங்க போகுது. நான் அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன தனிக்கிட்டே என்ன பண்ணுது? நான் வேறொரு திசையை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ வார்த்தையின்படி வாழாவிட்டால், தேவ வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால், நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது. உங்களுடைய லக்கு வேறொரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு சரியான பாதையிலே போக முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நீங்கள் தேவ வார்த்தைகளின்படி வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை சரியான பாதையிலே கொண்டு போகும், நேர்த்தியான பாதையிலே கொண்டு போகும். நீங்கள் சரியாக நடப்பீர்கள், நீங்கள் சரியாக வாழ்வீர்கள். உங்க பிரயாணத்திலே தேவனுடைய கரம் இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஏனென்றால் நீங்கள் தேவ வார்த்தைகளின்படி செய்வதனாலே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் நீங்கள் தேவ வார்த்தைகளுக்கு மீறி வாழும் பொழுது, தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம மனிதர்களை சார்ந்திருக்கும் பொழுது, அல்லது பொருட்களை பிராண்டை சார்ந்திருக்கும் பொழுது, எஜமானை சார்ந்திருக்கும் பொழுது, அல்லது திரளான பேர்களை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தள்ளும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒருபோதும் வெற்றி அடையாது. மாறாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நீங்க ஏதோ ஒரு திசையில போயிட்டு இருப்பீங்க. நீங்க குறித்த அந்த லக்கை அடையணும்னு விரும்புறீங்களா? ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடணும்னு இருக்கிறீங்களா? நான் இந்த வாழ்க்கையை நான் குறித்த காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்போது வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தோடு நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க பாருங்க, அவங்க காற்று அடிச்சதுனால, அது மோதினதுனால 15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால், காற்றுக்கு எதிர்த்து கொண்டு போக அவங்களால முடியல. காற்றின் போகவே கொண்டு போகப்பட்டோம். காற்று எங்க அடிச்சுட்டு போச்சோ, இவங்க விரும்பின இடத்துக்கு போகல, மாறாக ஹலோ நீங்க இருந்து திருச்சி போகணும்னு பஸ் ஏறீங்க, பஸ் போய் மாத்தி ஏறிடுறீங்க. அந்த பஸ் அப்படியே உங்களை கொண்டு போய் இங்க கொண்டு விட்டுருது, கேரளாவில் கொண்டு விட்டுருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்திரிச்சு பாக்குறீங்க, அது கேரளாவா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, உங்க நேரம் வேஸ்ட், உங்க பயணம் வேஸ்ட், உங்க பணம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் டிக்கெட் கொடுத்து மறுபடியும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மறுபடியும் கிளம்பி வர வேண்டியதா இருக்கு. பாருங்க, நம்ம தேவ வார்த்தையின்படி வாழாத போது நம்முடைய நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் காலத்தை
பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்ப என்ன வேணாலும் நடக்குங்க, நம்ம கையில் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறாரு, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. அதனால நாளைக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானா நான் இதை செய்வேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க விரும்பின இடத்திற்கு போகாம வேறொரு பக்கம் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி போய் பாருங்க, அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படகு அந்த கப்பலை தங்களுடைய வசப்படுத்த அவங்க தடுமாறிட்டாங்க. விரும்பின இடத்துக்கு எங்க போறது, எங்கேயோ கொண்டு போயிருச்சு. அப்படி இருந்தும் படவை தங்கள் வசப்படுத்துறதே கஷ்டமா. இப்ப நான் கேட்கிறேன், ஓட்டுநருடைய திறமை எங்க? ஹலோ, ஓட்டுநருடைய கப்பல் மாலுமியை அந்த 130 நம்பினான். ஓட்டுநருடைய திறமை எங்க? கப்பல் எஜமானை நம்பினான். கப்பலுடைய எஜமானுடைய திறமை எங்க? அநேக பேர் சொன்ன ஆலோசனைகள் இப்படிதான் நடந்தாங்க. அநேக பேர் ஆலோசனைகள் எங்க? காற்று தென்றல் மெதுவா அடிக்குது, அதனால நம்ம விரும்பினது நடந்துரும் நினைச்சாங்க. அதாவது இயற்கையை பார்த்து நம்ம விரும்பினது நடந்துரும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதுவும் தவறு. தேவ திட்டம் தான் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தைகள் தான் நிறைவேறும். பாருங்க, எத்தனையோ அடிச்சுட்டு போய் அந்த படவை தன்வசப்படுத்துறதே கடுமையா இருக்குது. 17ஆம் வருஷம் பாருங்க, அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விடுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். என்னென்னமோ பண்றாங்க. அதுதான் அநேக உபாய தந்திரங்களை பண்ணாங்க, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டினாங்க. சொரிமணலிலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு பயந்து பாய்களை இறக்கி விதமாக கொண்டு போகப்பட்டார்கள். மேல என்ன பண்ணாங்க? பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் அவங்க புறப்படுறாங்க. வேணும்னா தென்றலா இருந்திருக்கலாம். அவங்க அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டாங்க பாத்தீங்களா, அப்ப வேணா அது தென்றல் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நடுக்கடல்ல கொஞ்ச தூரம் பிரயாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள பெரிய காற்று போது அது பெண்ணாயிடுச்சாமா. பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே முதல்ல போன்னு சொன்னார். சரக்குக்கு என்ன பண்ண போறது? சேதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். சில சரக்குகளை என்ன பண்ணாங்க? ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார். ஆக்சுவலா இவங்க போன கப்பல் அது இல்லை. அதுக்கு முந்தின வசனத்துல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா வேறொரு கப்பல்ல போனாங்க. அந்த 100 பழக்கமா இருந்ததுனால அந்த இடத்துல போய் அவங்க தங்கி இருக்கிறப்ப மழை வந்ததில்ல, அந்த சரக்கு கப்பலை போய் ஏறிட்டாங்களாமா. இந்த சரக்கு கப்பல் பலமானது, இதனுடைய எஜமான் பெரிய ஆளு, ஓட்டுநர் திறமசாலி. இதுல இருந்தா நம்ம நினைச்ச இடத்துக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எண்ணங்கள் எல்லாம் வீணானது, திட்டங்கள் எல்லாம் வீணானது, சரக்குகள் எல்லாம் பாருங்க. இப்ப இவங்க நிமித்தமா சரக்குகள் எல்லாம் என்ன பண்றான்? நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சரக்கு கப்பல் இருக்குது என்ன நினைச்சா, இவங்களை ஏற்றி தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு நினைச்சிருப்பான். தேவ திட்டத்திற்கு எதிராக வாழ்கிற, தேவ திட்டத்திற்கு எதிராக யோசிக்கிற நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே வாய்க்காது. நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே சரியாகாது. தேவ திட்டத்தோடு நாம் போனோம்னா நிச்சயமாய் நாம் வெற்றிகளை அடைய முடியும், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுறேன். யோனாவை தேவன் நினிவேவுக்கு போக சொன்னார். யோனா நினிவேவுக்கு போக அவனுக்கு மனசு இல்லாம யோப்பாவுக்கு போய் பணம் கொடுத்து தர்சீசுக்கு போறதுக்கு கப்பல் ஏறி போயிட்டான். அங்க அப்படிதான் கொஞ்சம் தேவ திட்டத்துக்கு எதிராக போய் கொஞ்சம் தூரம் போனோன்னு என்னாச்சு? புயல், கப்பலே உடையத்தக்கதான புயல்.
அங்க இருக்கிறவங்க சரக்குகள் எல்லாம் தூக்கி போடுறாங்க, என்னென்னமோ பண்ணி எப்படியாவது கரை சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் முடியல. யாரால இந்த பிரச்சனைன்னு பாக்குறாங்க? யாரால பிரச்சனை? யோனாவுனால பிரச்சனை. ஆனா யோனா என்ன சொல்றான்? நான் உன்னதமான கர்த்தருடைய பிள்ளை, நான் எபிரேயன். பெருமையா பேசுறான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் வந்ததை விட்டு சொன்ன உடனே அந்த ஜனங்க கேட்கிறாங்க, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கிறாங்க. தேவன் பெரியவருங்கிற, தேவன் தான் வானத்தை பூமியை படைச்சாருங்கிற அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஏன் கீழ்ப்படியாம இப்படி வந்த? அப்போ கடல் பங்களிக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? பேசாம என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. கடல்ல என்ன ஆயிடும்? அமைதல் ஆயிடும். பாருங்க, இங்க என்ன ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, யோனாவை தூக்கி போட்டாங்க, மீன் காப்பாத்துச்சு, அதெல்லாம் பெருசு அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு மீன் போனதுனால, தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனதுனால அவருடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை, பிரச்சனைகளை, பலவிதமான காற்றினுடைய அந்த அடிபடுதலை அல்லது காற்றினுடைய கடலினுடைய கொந்தளிப்பை அவன் காண வேண்டியதாக வந்தது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அந்த சுனாமியை போல, சூறாவளியை போல, கொந்தளிப்பை போன்ற பல பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண நேரிடும். உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இது நம்முடைய தவறு தான். நம்ம கீழ்ப்படியாம போனதா அப்படிங்கறத நாம உணரணும். யோனா உணர்ந்தான், நான் கீழ்ப்படியாம போனதுனாலதான் இந்த பிரச்சனை. தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை போயிடும், இந்த கொந்தளிப்பு நின்னுரும் அப்படின்னா. நம்ம கடல்ல மூழ்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதும். உங்க வார்த்தைப்படி நான் வாழ்றேன்னு சொன்னா போதும். நீங்க சொன்னா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும். நம்ம வாழ்க்கையில புயல் போல, சூறாவளி போல வருகிற பிரச்சனைகள் எல்லாம் இறையாது, அமைதலாது என்று கர்த்தர் சொல்ல முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இறையாது, அமைதலாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் இருக்கும். நண்பரங்க மட்டும் கையில தட்டி கட்டளை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் இருக்கும். தேவன் சொன்னா போதும். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் அவருடைய வார்த்தை இருந்தா போதும். ஒருவேளை நம்ம மீறி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன மன்னியும், நான் கீழ்ப்படியும் சொன்னா போதும். பாருங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. சரக்குகளை எல்லாம் தூக்கி பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரித்தோம். அநேக நாளாய், கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அநேக நாளாய். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சூரியன் நட்சத்திரங்களை காண முடியாத இக்கட்டான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நான் ரொம்ப பலவீனப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப போராட்டம் என் வாழ்க்கையில, புயல் போன்ற, சூறாவளியை போன்ற பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறீர்களா? எல்லாம் ஒரு இடத்துல கிளம்ப வேண்டாம், இங்க போனோம்னா சரக்குக்கும் கப்பலுக்கும் உயிர் சேதம் வந்துடும், அமைதலாக கர்த்தருடைய வார்த்தை எச்சரித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஆனா அதை கேட்காம போனதுனால எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அநேக நாட்களா அவங்க சூரியனையும் பார்க்கல. இது என்ன அப்படின்னா, நான் போனதே தெரியல, எந்த நாளும் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நட்சத்திரத்துல எந்த திக்கு தெரியாத இடத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க, எங்க போறேன்னே தெரியல. கடைசி அவங்க தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையாற்று போச்சு. இனிமேல் நம்ம உயிர் பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு. அப்பதான் பாருங்க 26வது வருஷம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது, யாருமே சாப்பிடல, எல்லாம் அவங்க இனிமேல் உயிர் வாழ போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. இப்ப மறுபடியும் தேவனுடைய வார்த்தை பாருங்க. பவுல் அவர்களை நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு
புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறி போனது, தேவனுடைய சொல்லை கேளாமல் போனது, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த வருத்தமும் இந்த சேதமும் வராமல் இருக்கணும்னா என் சொல்ல கேட்டு நீங்க கிரேட்டா தீவுலையே என்ன பண்ணிருக்கணும், இருக்கணும். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, ஆகிலும் திடமாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிரேத சேதம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். எனக்கு ஒரு ஆச்சரியம், முதல்ல பவுல் சொன்னார்ல, என்னென்ன சேதம் வரும்? சரக்குக்கு சேதம் வரும், கப்பல் சேதம் வரும், ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்குன்னு சொன்னார். உயிருக்கு சேதம் வரும்னு சொன்னார். ஆனா இப்ப வராதுன்னு சொல்றாரு. ரெண்டுக்கு முரண்பாடா இருக்கு. அப்படி அல்ல, அநேக நாட்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்களை தெரியாம அநேக நாட்கள் அவங்க அடிபட்டுட்டாங்க, அநேக நாட்கள் வேதனைப்பட்டுட்டாங்க, சரக்குகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க நம்பி கட்டு போய் சரணடைஞ்சிட்டாங்க. இனிமேல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையில அவங்க சோறு தண்ணி திங்காம அப்படி என்ன பண்ணிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உயிர் சேதம். நீங்க எப்ப என் வார்த்தையை கேட்கறீங்களோ, எப்ப என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி போய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் நம்முடைய வாழ்க்கையில சேதாரங்களையும் பிரச்சனைகளையும் புயல் போன்ற பலவிதமான சோதனைகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் பெற்று வாழ விரும்புகிறீர்களா? அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சேதமும் இல்லாமல் வாழ விரும்புகிறீர்களா? நீ என்னமோ சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நான் 2 கேள்வி கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போய் பிரச்சனைகளையும் சோதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் பலவிதமான போராட்டங்களும் சுனாமியை போல சூறாவளியை போல பெருங்காற்றினாலே அடிபட்டு அலைகளை போல உங்க வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சேதமும் இல்லாமல் வாழ விரும்புகிறீர்களா? அப்படி நான் எழுபது ஆண்டவரை நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லலாமா? வசனம் பாருங்க, 23வது வசனம் பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில, அன்னைக்கு சொன்னது இந்த ராத்திரியில, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ராத்திரியில என்ன சொல்றாரா? என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு வார்த்தை பவுல் சொல்றார், ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எத்தனை பேர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறீங்க? அவர் அனுமதி இல்லாம உங்க தலையில் இருந்த ஒரு முடி கூட கீழே இல்லாம, அவர் அனுமதி இல்லாம உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. கர்த்தர் சொல்ற இனி தீங்கை காணாது இருப்பார். அவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வராது. பிசாசு உங்களை நெருங்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அக்கினி மணலான கோட்டையாய் உங்களை சூழ்ந்து நிற்கிறார். தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. இந்த பூமியில, இந்த உலகத்துல ஒரு காரியமும் நடக்காது. ஆகினால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க இந்த சம்பவத்துக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு சேதம் இல்லாமல் பிழைத்தாங்க, ஒரு சேதம் இல்லாமல் தப்பிவிட்டாங்க. பவுல் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 34வது வசனம் பாருங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாயிருக்கும், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விடாது என்றான். வசனம் பாருங்க, உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும்
விழாது, ஒரு முடி விழாது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன். பயப்படாதே, நான் உடன் இருக்கிறேன்.